அப்பா காய்ச்சி வரா அப்பயாவது அப்புறம் காய்ச்சி வரா காய்க்கலையா நீங்களும் தேட இல்லையா அப்போ அங்கே இருக்கிற தேட இல்லையா ஏன் நல்லா பழுதாயிட்டேன் நல்லா பழுதாயிட்டேன் இதெல்லாம் சுப்பை கூட ஓட்டி தான் நான் பாவிக்கிறேன். அப்போ உங்களோட கணவர் எங்க அவன் விட்டுட்டு போய் 6 வருஷம் விட்டுட்டு போட்டாரு. என்ன இப்போ நிறைய தேவைகள் என்றதை தாண்டி எங்களோட ஐம்புலன்கள் ஒன்று வந்து சரியா எங்களுக்கு இயங்காட்டி எவ்வளவு நிறைய கஷ்டப்படுவோம்ன்ற இந்த வேதனை வந்து எங்களுக்கு தெரியும். அந்த இடம் இல்லாதான இப்போ நான் சொன்னேன் இதுக்கு வெயிங் கொண்டு சொன்னேன். உள்ளுக்கு இருந்தால் அதெல்லாம் எங்கே பள்ளிக்கூடம் போகிறோம் நீங்கள்? எத்தனையாம் பிள்ளை வரீங்க? உண்மையாவா? எத்தனையாம் பிள்ளை? சரி உண்மையா? என்னன்னு சொன்னால் அந்த காத மிஷின் எடுத்து இப்போ 6 வருஷம் ஆயிட்டு உண்மையாகவே அதை நானும் பார்த்ததில் வந்து சூப்பர் குழு எல்லாம் போட்டு ஒட்டி அதை வந்து சப்பாத்து நாய் அடிச்சதா பிஞ்சிட்டா கொஞ்சம் படிப்பு செலவழுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். அக்கா வணக்கம். வணக்கம். நல்ல சத்தமாக கதைங்க, சத்தமாக காய்ச்சிங்கன்னா தான் கேட்கும். எப்படி இருக்கிறீங்களாக்கா? சுகமாக இருக்கிறோம். என்ன கஷ்டத்து தண்ணியால தான் கொஞ்சம் கஷ்டமாக போய்கொண்டிருக்குது. எனக்கு மகள் ஒரு ஆள் தான், எனக்கு 2 காதும் கேட்காது. இந்த மிஷின் உதவியாக தான் நான் கேட்கறதுக்காக நான் எடுத்ததுக்காக மிஷினே இங்கே பாருங்க. இது வந்து உண்மையில அந்த சுப்பை குழுவால் ஒட்டி தான் நான் இது பாவிக்கிறேன். அதே அது பழுதாக போச்சுது கலண்டு விழுது. சரி நேரம் குளத்தில் தண்ணி இல்லையில அது அப்படி கலண்டு விழுது. மற்ற நான் வேலையே செய்ய மாட்டேன். எனக்கு இந்த மூக்கால நீர் வார கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிறாக்கா கொஞ்சம் வேலையை செய்கிற வயிற்று பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது. அதனால் வேலை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம். அம்மாக்கா தான் பார்க்குறவ. அம்மாக்கா சாப்பாட்டுக்கு மட்டுக்கும் தான் நிறைய செலவுகள் தான் ஆறது. மற்றபடி இந்த வேலையில் சும்மா பேக் இருந்தரையில தைச்சி கொடுப்பேன். அதுக்கு தம்பி இருந்தரைக்கு வந்து ஸ்கூல் செலவுகளுக்கு அப்படியானதுக்கு கொஞ்சம் போய் கொண்டிருக்குது. நான் விரும்புகிறதுக்காக இந்த மிஷின் உதவி கொண்டு தான் நான் கேட்கறதுக்காக நம்மன்றது. எனக்கு இந்த வீடும் கொஞ்சம் பழுதாகி இருக்குது. தனியாக இருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை எனக்கு. அதனால் மேல் இது தேங்காய் உடைஞ்சிட்டுது. அதையும் முதல் கேட்பேன் நான் கேட்குற இந்த மிஷின் தேர்வேல் தான். அதுக்கு பிறகு இந்த செய்ய உதவியாக இருந்தால் உங்களுக்கு சாப்பாடுறதுக்கு பிரச்சனை இல்லை. நாளாக தான் ஏதோ சாப்பிட்டு இருக்கிறீங்க உழைச்சி. அது அம்மாக்கள் தெரியும். தெரியுமா? அப்போ உங்களோட கணவர் எங்க? அவன் விட்டுட்டு போய் 6 வருஷம் விட்டுட்டு போட்டாரு. என்ன 6 வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன். வழக்கு போடும் தவாரி பழக்க கூட மாதத்தில் 12 தீர்த்தது எனக்கு. 12 தீர்த்தது அது 12 ஒழுங்காக கட்டுறே இல்லை எனக்கு. 10 கட்டுவேன், 7 கட்டுவேன், 5 அப்படித்தான் கட்டுறது. உள்ளுக்கும் போய் இருந்துட்டு வரேன். இப்போ பக்கத்தில் இருக்கிறாரா இல்லாடி வீட்டோட முழங்காவில் அங்கே போயிருக்கிறது. எனக்கு கொஞ்சம் படிப்பு செலவழுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். வேலை செய்ய மேலாது எனக்கு. இந்த சைடு அம்மாக்கா சாப்பாடுக்கு மட்டும்தான் நிறைய செலவு தெரியும். மெட்ட செலவு, ஆஸ்பத்திரி செலவுகளுக்கு எல்லாம் நான் தான். உங்களுக்கு என்ன வருத்தங்கள் அப்படி இருக்கு? வருத்தம் இருக்கு. எனக்கு வயத்தில் வந்து பிரச்சனை இருக்குது. பிறப்பியாக்குள்ள பிரச்சனை இருக்குது. உப்புறம் செய்தேன் நான். அப்போ வயத்தில் பிரச்சனை இருக்குது. மற்றது இந்த டஸ்ட் வேலையை செய்ய மாட்டேன். மூக்கால நீர் வடிக்கிற அந்த ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. கிளி அந்த பாஸ்கே இருக்கிற இடம் எடுத்து நாங்கள் அந்த ரிப்போர்ட்டு அதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கேன். அவன் பிரிஞ்ச காட்டு அத்தனையும் என்னட்ட கிடக்கு. இது நான் நீங்கள் வாங்க இங்கே வாங்க. ஒரு இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னது மிஷின் பிரச்சனையால தான் எனக்கு கொஞ்சம் மிஷின் கலட்டினா காது உங்களை துப்புரவாக கேட்காது. அசவில பார்த்து கதை சொல்லுவேன். மற்ற கொஞ்சம் கூட எனக்கு கேட்காது. கொஞ்சமும் கேட்காது. தோய போ வைக்கோ இல்லாடி இரவு படுக்க போ வைக்கோ தான் நான் கட்டி வைக்கிறது. இவர் கட்டி இந்த வீடு அம்மாக்கள் கட்டி தந்தவ. இந்த வீட்டு அவரோட சேர்ந்து நான் இருந்தேன். இந்த வீட்டுல இருந்து அவர் விட்டு பிரிஞ்சா போறது. இதுக்கு வந்து கரண்ட் இல்லை. சின்ன நான் இரவு அழுதா கொண்டா எனக்கு காது அப்போ விட்டுட்டு போய் 2 வயசு ஆகல. அப்போ சின்ன அப்போ அழுதா கொண்டா எனக்கு சத்தங்கள் கேட்காது. அதனாலதான் விட்டுட்டு அப்படியே அம்மா கூட போய் அப்படியே அங்கே இருந்தேன். அவ விட்டுட்டு போன அத்தாச்சிக்கு இதில் இஎஸ் இந்த இது இடாக்க உறுதிப்படுத்திருக்க இஎஸ் இது இல்லை வராங்க உறுதிப்படுத்தின அதெல்லாம் நான் எல்லா இது இருக்குது. எனக்கு வருத்த இது அந்த காட்டக்கா எல்லா டாக்குமெண்ட் இது எனக்கு அந்த மூக்கா நீர்வாழ்கள் அத்தாச்சிக்கு வச்சிருக்கிற அந்த உண்ட ஹாஸ்பிட்டலுக்கு போன இது மூக்கா நீர் மூக்குண்ட கட்டி இருக்குது வருத்தல எனக்கு அந்த அத்தாச்சி இருக்குது. பிரிஞ்சு போன காரணம் அது தவற விட்டுட்டாங்க. சரி சரி அது இருக்கட்டும். இது இந்த வயிற்று கிளினிக்கா இந்த இது ஒப்புரம் செய்த இது ஒப்புரம் செய்த அத்தாச்சி இது கிளினிக் ஒப்பி அதெல்லாம் இருக்கிறேன் எல்லாம் வச்சிருக்கிறேன். இப்போ நான் கேட்குறேன்டா எனக்கு
அந்த காது மிஷினுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்காக தான் நான் இப்போ கேட்கறதுக்காக. 2 காதும் கேட்காது அப்படியே. காதும் எனக்கு அப்போ இந்த ஒரு சைட் இது போட்டால் ஒரு சைட்டு போட்டால் எனக்கு இது இந்த கூட்டுறா குறைக்கிற சவுண்ட் எல்லாம் அத்தனை மில இருக்கு. அதில் இருக்கு. கொஞ்சம் பழுதாக போச்சு. அந்த சத்தமாக காய்ச்சா எனக்கு கொஞ்சம் பழங்கும், இல்லமாக காய்ச்சா அந்த சவுண்டு வரும். இப்போ கணக்க போய் ஒரு ரேடியோ பாட்டு அதை போட்டால் அந்த சவுண்டு தான் எடுக்கும். பக்கத்தில் இருந்து காய்ச்சா அந்த சவுண்டு கேட்காது. இது எப்போ எடுத்து நீங்கள்? இது எடுத்து இப்போ எனக்கு எடுத்து 6 வருஷமா. 6 வருஷமா? 6 வருஷமா வச்சு பாய்க்கிறீங்களே. எவ்வளோத்துக்கு எடுத்தது அப்போ எடுக்க 70,000 ரூபாய்க்கு எடுத்தேன். இப்போ என்ன விலை வேறு கேட்டீங்களா? விசாரிச்சு? ஓ விசாரிச்சது. இப்போ எனக்கு 2 காரங்களுக்காக 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட போகுதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த செட் பண்ணி பார்த்தானது நான் செட் பண்ணி இப்போ எடுக்கிறேன்னு சொன்னால் செட் பண்ணி பார்க்கலாம். எடுக்கிறதும் செட் பண்ணிக்கணும். நான் பார்க்கல. பார்த்தேன் நான் மற்றது இந்த வீடு நான் தனியாக இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ அம்மா கூட டெய்லி இருக்கல. அது தம்பி கல்யாணம் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் போகல. அது இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு இருக்கிறீங்க இல்லையே? இல்லை இப்போ நான் அவையோடு தான் இருக்கிறேன். தம்பி நீங்களும் அந்த அவை அக்காக்கள் இருக்கிற அந்த வீட்டுலாம் இருக்கிறீங்களே? ரெண்டாச்சு எந்த எல்லாரும் அங்கே இருக்கிறீங்க? அம்மா கூட இவர் இந்த தும்பத்தோ இதுகள் வேலையை செய்கிற அண்ணாவா தம்பியா? அப்போ அவரோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் சும்மா அந்த என்ன சின்ன ஒரு ஹெல்ப்புகள் செய்து இப்போ அவர் சார இதுகளில் உங்களோட இதில் போய்கொண்டு அதில் உங்களுக்கு தொடர்ச்சியாக காசு வர்றதும் இல்லை. சாப்பாடுகள் எல்லாம் வேறு பார்க்குறாரு அப்படியே அம்மாக்கள் பார்க்கிறேன். நீங்களும் இப்போ வேறு இடங்களுக்கு வேலைகள் அப்படி போகிறதும் இல்லை. இப்போ வாழ்வாதாரங்கள் எதுவும் செய்கிற அளவுக்கும் எதுவுமே எனக்கு இல்லை. என்ன செய்யலும் உங்களால்? இப்போ வாழ்வாதாரம் செய்யறா என்ன செய்யலும்? எனக்கு வந்து கோழி வளர்ப்பேன். கோழி வளர்த்து எனக்கு அதில் பெரிய லாபம் எடுக்கலும்ன்றீங்களோ? கோழி வளர்த்து கோழியா முட்டையால் சின்னது கிடைக்கும் உதவி. இந்த ஒரு ஆறுதலாக இருக்கும்ன்றீங்க. கோழி கூடுதல் இருக்கும் அவங்கள்ட்ட? ஒன்றுமே இல்லை. கோழி கூடுதல் போட்டு கோழி எல்லாம் வேண்டி விடுறா அது பெரிய ஒரு இதுதானே. இப்போ இது என்ன இப்போ அவர்கிட்ட குடோன் மாதிரி பாய்க்கிறதோ இந்த தும்பு எழுதுகள் போட்டா அப்படி? தம்பி வந்து இடம் இல்லாதான இதுக்கு வெய்யும் கொண்டு சொன்னேன். உள்ளுக்கு இருந்தால் அதெல்லாம் இப்போ நம்ம தேங்காய் எல்லாம் வந்து உள்ளுக்கு எல்லாம் விட்டு அனுப்பிச்சுட்டேன். நீங்கள் படுக்கிறது அங்கே இங்கே இந்த விட? தங்காவோட ஹாய்மா. தங்காக்கு என்ன பேர்? அனுஜாவா? எத்தனை வயசு பிள்ளைக்கு? எத்தனை ஆமாம்? 2ஆம் படிக்கிறீங்க? எங்கே பள்ளிக்கூடம் போகிற நீங்கள்? மிருசிவிலுக்கா போகிற நீங்கள்? ஓகே. எத்தனையாம் பிள்ளை வர நீங்கள்? உண்மையாவா? எத்தனையாம் பிள்ளை? சரி உண்மையா? ட்ரெயின் கட்டிக்காரியா? எத்தனை பேர் வகுப்பில்? 13 பேரா? 1ஆம் பிள்ளையா? அம்மா பரவாயில்ல கட்டிக்காரியா. நல்லா படிப்பீங்க? படிக்கிறக்குரிய கொப்பி புத்தகங்கள் சப்பாத்துகள் எல்லாம் இருக்கா? எல்லாம் படிவா காணுமா அது பிள்ளைக்கு? பிள்ளை எல்லாம் காணுமென்று தான் சொல்லுமே. என்ன சப்பாத்து நாயகம் அடிச்சதா? பிஞ்சிட்டா? கடி வெட்ட ஓடி இருக்கா? நோம்பலா பிஞ்ச ஓடி அப்படியா? சரி பார்ப்பேன். நாங்கள் பிள்ளைக்கு ஏதாவது படிக்கிறதுக்குரிய உதவி ஏதாவது டியூஷனை போகிறீங்களா? எங்கே டியூஷனை போகிறது? அந்த உங்களோட மெச்சா அந்த அவே போகிற டியூஷனுக்கா போகிறீங்க? எவ்வளோ காசு டியூஷன் காசு? அம்மா கொடுக்குறவா? எவ்வளோ கொடுக்குறீங்க டியூஷன் காசு? 500 ரூபா கொடுக்குறீங்களா? சரி அம்மா கஷ்டப்படுறத பார்த்துனீங்க. நான் என்ன அப்பா காய்ச்சவரா? அப்பயாவது அப்புறம் காய்ச்சவரா? காய்க்கலையா? நீங்களும் தேட இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற தேட இல்லையா? ஏன் தேட இல்லை? பிடிக்க இல்லையா? அப்பா செஞ்சதில் பிடிக்க இல்லையா? அதான் இல்லையா தேட இல்லை? சரி நான் அதையில் அப்படியெல்லாம் காய்ச்சி பிள்ளைய நான் திருப்பி கவலைப்படுத்த விரும்பல. ஒன்றும் யோசிக்காமல் படிங்க வேணா. படிவா நல்லா படிச்சிங்கன்னா தான் நல்லா முன்னுக்கு வந்து நல்ல பெரிய ஆளாக வரலாம். வந்து அம்மா ராணி மாரி வச்சுருக்கலாம். ஏன்னா அம்மாவுக்கு இந்த காது மிஷின் எல்லாம் நாங்கள் வேறு யார்கிட்ட எங்கேக்காமல் நீங்களே வேண்டி கொடுக்கலாம். ஏன்னா அது நல்லா படித்தா தான் நல்லா உழைச்சி அதில் வேண்டி கொடுக்கலாம். சரியோ? சரி அக்கா. இப்போ உங்களுக்கு இந்த காது மிஷின் தான் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கேண்ணா?
கொடுக்கக்கூடிய வசதி என்கிட்ட இல்லை. அதனால தான் அதுக்காக தான் நான் கேட்குறதுக்காக இது இல்லாமல் நான் ஒன்றுமே செய்யலாது. டெய்லி நான் எனக்கு வந்து 18 வயசுல கேட்க விட்டது இந்த காது கேட்க விட்டு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் காதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு சவு எனக்கு இல்லை. இந்த சவுல தான் ஓட்ட விழுந்தோன்னு சொல்லி தான் இந்த மிஷின் எனக்கு தந்தவன். முதல் தரைக்கு எனக்கு ப்ரைவேட்டாக ஆஸ்பத்திரியில் தந்தவன். நான் படிக்கிறேன் 18 வயசில். அப்போ எனக்கு ப்ரைவேட்டாக தந்தவன். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தரமாட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் காசு கட்டி இதோட 3வது எடுத்து பாவிக்கிறேன். நான் இனி வேண்டக்கூடிய வசதி என்கிட்ட இல்லை. இது இல்லை எங்கேயும் போகிறோன்னு சொன்னாலும் எனக்கு கழிச்சாலும் கொண்டாலும் ஒன்றுமே எனக்கு கேட்காது. அதால் ஸ்கூல் போகிறேன்டான கொண்டு போகிறது வேரியா செய்தாண்டா ஒன்றும் கேட்காது எனக்கு. அதால் தான் இந்த மிஷின் போடாமல் இருக்கல. மிஷினும் பழுதாகி கொண்டு வந்துட்டு அதால் தான் இந்த உதவியை நான் கேட்குறேன். இருக்காங்களா திரும்பி காதலுக்கு காட்டுங்க. நல்லா பழுதாயிட்டேன். நல்லா பழுதாயிட்டேன். இதெல்லாம் சூப்பர் கூட ஓட்டி தான் நான் பாவிக்கிறேன். நல்லா பழுதாகி கொண்டு வந்துட்டு மிஷின். சரி ரைட்டு. வணக்கம் உறவுகளே, வன்னி நண்பன் யூடியூப் தலைமுடாக வந்து இன்றைக்கும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மிரிசுவில் என்ற இடத்துல தான் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நான் ஏற்கனவே இன்னொரு காணொலி வந்து பதிவிட்டிருந்தேன்னா அதை நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரே காணிக்குள்ளே இருக்கிற 3 சகோதரங்கள். அதில் ஏற்கனவே ஒரு சகோதரம் ஒரு ஆளோட வீடியோ நான் போட்டுட்டு அவள் வந்து 2வது சகோதரம் அவளோட தங்கச்சி. இவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி ஒரு ஆள், அவர் இன்னும் திருமணம் ஆகலை. அவர் வந்து இந்த தும்புகளை இப்போ கொச்சி தும்புகளை இதாக்கி அது ஒரு கைத்தொழில் மாதிரி செய்து கொண்டு போய் அப்போ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் இவை வந்து தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதுலேயும் வந்து தொடர்ச்சியான வருமானங்கள் இல்லை, நாளாந்தம் மட்டும் இல்லை. இருந்துட்டு எப்பயாவது வாரம் ஒரு 1000 ரூபா 500 ரூபா 2000 ரூபான்னு அதை வச்சு தான் இந்த மகளையும் படிப்பிச்சு கொண்டிருக்கிறாள். மற்றவாக இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் காது வந்து 2 காதுமே அவள் கேட்காது. அப்போ அந்த காது மிஷின் போட்டு தான் அதன் மூலமாக தன்னுடைய அந்த அன்றாட நடவடிக்கைகளையும் வந்து செய்து கொண்டிருக்கிறாள். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த காது மிஷின் எடுத்து இப்போ 6 வருஷம் ஆயிட்டு. உண்மையாகவே அதை நானும் பார்த்ததில் வந்து சூப்பர் குழுவெல்லாம் போட்டு ஒட்டி அதை வந்து எப்படியெல்லாம் அதை வச்சு பாவிக்கிறோமோ அப்படியெல்லாம் வச்சு பாவிச்சு கொண்டிருக்கிறாள். அவள் கேட்குறது இப்போ தனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தான் அப்படி கஷ்டப்பட்டாண்டு இல்லை, அம்மா அப்பாவோட தான் இருக்கிறாள். கணவனும் பிரிஞ்சு போயிட்டு அவரும் பிரிஞ்சு போய் இப்போ 6 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்லியிருக்கிறாள். இப்போ அவள் கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ சாப்பாட்டுக்கு தனக்கு அவ்வளோ கஷ்டம் வண்டி இல்லை. தனக்கு வந்து அந்த மெஷினை நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அந்த காது கேட்குற மெஷின். அப்போ அதுக்காகத்தான் என்னை வந்து ஒரு 100 தரத்துக்கு மேலே கோல் அடித்து இந்த அக்காவும் வந்து கேட்ட அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து சந்திக்க வந்திருந்தேன் நான். அப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உண்மையாகவே இப்போ நிறைய தேவைகள் என்றதை தாண்டி எங்கள் ஐம்புலன்கள் வந்து ஒன்று வந்து சரியாக எங்களுக்கு இயங்காட்டி எவ்வளோ நிறைய கஷ்டப்படுவோம்ன்ற இந்த வேதனை வந்து எங்களுக்கு தெரியும். அதை ஒன்று இயங்காட்டி அது எப்படி இருக்கும் எங்களுடைய நாளாக அந்த சும்மா ஒரு காதுக்குள்ள ஒரு எறும்பு போயிட்டுண்டாலே எவ்வளோ துடிச்சு போயிடுவோம். அப்படி இருக்க அந்த அக்கா 2 காதுமே கேட்காத நிலைமையில் மெஷினை வச்சு போட்டு தான் அந்த இதுகளை வந்து உணர்வுகளை வந்து இப்போ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறா. அப்படியான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலைமை தான். அவன் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவன் அந்த தேவையின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து யாராவது வந்து அந்த அக்காவுக்கு வந்து அந்த காது கேட்குறக்கூடிய அந்த மெஷினை வந்து வாங்கி கொடுக்க முடிஞ்சால் என்னோட கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்கு வந்து அந்த உதவியை ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கேன். அதை விட வந்து இந்த தங்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறா பிள்ளை, 1ஆம் பிள்ளை வகுப்பில் வந்து உண்மையாகவே ஒரு கட்டிக்கார பிள்ளை. பாவாவும் வந்து டியூஷன் ஃபீஸ் நான் நினைக்கிறேன் 500 ரூபா அப்படி அக்கா கொடுத்து கொண்டிருக்கிறான் நினைக்கிறேன். அப்போ அந்த படிப்புக்கு அல்லது மாதிரி அந்த படிப்பு கொஞ்சம் சாமான்கள், அதாவது ஷூவும் வந்து நாய் எடுத்து கொண்டு போய் நாய் கடிச்சு போடுதான், ஷூவும் கிழிஞ்ச விலை இருக்குன்னு சொல்லியிருந்த வார்த்தை. அப்போ புத்தக பேக் கொப்பிகள் அந்த அப்படியானதுகளும் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை இருந்தாலே அதுகளை நாங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த உதவியை வந்து செய்யக்கூடிய உறவுகள் யாராவது இருந்தால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அவாக்கு அந்த உதவியை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி அக்கா, நன்றி. நாங்கள் போயிட்டு வரோம். அடுத்த நேரம் பிறகு ஏதாவது சந்தோஷமான செய்தியோடு வரோம். சரியா? சரி அக்கா, ஓகே.